28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 16வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது மிகவும் வித்தியாசமான ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயாஜால காசோலை, மேஜிக் செக். இது வெறும் காசோலை எழுதும் பயிற்சி அல்ல, இது நம்பிக்கையை எழுதும் பயிற்சி, நன்றியுணர்வை உணரும் பயிற்சி, உங்கள் மனதிற்கு ஒரு புதிய திசையைக் கொடுக்கும் பயிற்சி. முதலில் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையாக என்ன வேண்டும்? ஒரு வீடா? ஒரு புதிய வேலைவாய்ப்பா? ஒரு தொழில் வளர்ச்சியா? கடன் இல்லாத வாழ்க்கையா? குழந்தைகளின் கல்வியா? அல்லது மன அமைதியா? நம்மில் பலர் இந்த கேள்விக்கு பதில் தெரியும். ஆனால் உடனே என்ன நடக்கிறது தெரியுமா? மனதில் ஒரு குரல் வருகிறது. இது கிடைக்குமா? என்னால் இதை அடைய முடியுமா? இது என் வாழ்க்கையில் சாத்தியமா? என்று சந்தேகம் வருகிறது. அந்தச் சந்தேகம்தான் நம்முடைய மிகப்பெரிய தடை. நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்கிறேன். நம் மனது நாம் நம்புவதை நோக்கி நகர்கிறது. எனக்கு கிடைக்காது என்று நம்பினால் நம் மனம் அந்த திசையில் செல்லும். எனக்கு கிடைக்கும் என்று நம்பினால் நம் மனம் அதை நோக்கி வழிகளைத் தேட ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, நம்பிக்கையுடன் செயல்படும்போது நம்முடைய உழைப்பும் மாறுகிறது, முடிவுகள் மாறுகின்றன, வாழ்க்கையும் மாறுகிறது. ஒரு சிறிய கதை கேளுங்கள். ஒரு இளைஞன் ஒரு பெரிய கலைஞனாக வேண்டும் என்று கனவு கண்டான். ஆனால் தினமும் மனதில் ஒரே எண்ணம், என்னால் முடியாது, நான் சாதாரணமானவன். ஒரு நாள் அவன் குரு ஒரு விஷயம் சொன்னார். உன் கனவை ஒரு காகிதத்தில் எழுது, அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று நன்றி சொல். அவன் சிரித்தான். இது எப்படி வேலை செய்யும்? ஆனால் குரு வற்புறுத்தினார். அவன் எழுதினான், தினமும் பார்த்தான், தினமும் நன்றி சொன்னான். சில மாதங்களில் என்ன நடந்தது தெரியுமா? அவன் முயற்சி அதிகரித்தது, தன்னம்பிக்கை வளர்ந்தது, வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. காரணம் என்ன? அவன் மனநிலை மாறியது. பற்றாக்குறை எண்ணத்திலிருந்து வளமான எண்ணத்திற்கு மாறினான். அந்த மாற்றம்தான் எல்லாவற்றையும் மாற்றியது. நண்பர்களே, மாயாஜால காசோலை என்பது ஒரு கருவி. அது நம்முடைய மனதை சரியான திசையில் திருப்பும் கருவி. இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுக்கே ஒரு காசோலை எழுதப் போகிறீர்கள். அதில் உங்களுக்கு உண்மையாகத் தேவையான தொகையை எழுதுங்கள். அது 10,000 ரூபாயாக இருக்கலாம், ஒரு 1,00,000 ரூபாயாக இருக்கலாம், அல்லது உங்கள் தேவைக்கேற்ற எந்தத் தொகையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், பேராசைக்காக அல்ல, தேவைக்காக எழுதுங்கள். அதை எழுதும்போது அது ஏற்கனவே கிடைத்தது போல மனதில் உணருங்கள். அந்த உணர்வை முழுமையாக அனுபவியுங்கள். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் எழுதுங்கள், பெறுபவர் உங்கள் பெயர், தொகை உங்களுக்குத் தேவையான தொகை, காரணம் அந்த பணம் எதற்காக? வீடு வாங்க, தொழில் வளர்ச்சி, கல்வி, மருத்துவ செலவு, கடன் அடைக்க, ஒரு நல்ல கனவை நிறைவேற்ற. கீழே எழுதுங்கள், நன்றியுடன் பெற்றுக்கொண்டேன். தேதியையும் எழுதுங்கள். பிறகு அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் பார்த்து நன்றி என்று மட்டும் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த பயிற்சியின் சக்தி காசோலையில் இல்லை, உங்கள் மனநிலையில் இருக்கிறது. நீங்கள் பற்றாக்குறையிலிருந்து வளமான மனநிலைக்கு மாறுகிறீர்கள். பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாறுகிறீர்கள். சந்தேகத்திலிருந்து செயல்பாட்டிற்கு மாறுகிறீர்கள். அதுதான் இந்த பயிற்சியின் உண்மையான மாயம். காசோலையை எழுதும்போது மனதில் சொல்லுங்கள், இந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி, என் வாழ்க்கையில் வளம் அதிகரித்து வருகிறது, எனக்குத் தேவையானது சரியான நேரத்தில் கிடைக்கிறது. சரி நண்பர்களே, இப்போது அமைதியான ஒரு இடத்தில் அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுங்கள், மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் மூச்சை இழுங்கள், வெளியே விடுங்கள். உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகிறது. உங்கள் இதயம் லேசாகிறது. இப்போது உங்கள் கைகளில் ஒரு அழகான தங்க நிற காசோலை இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அதில் உங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது. உங்களுக்குத் தேவையான தொகை எழுதப்பட்டுள்ளது.
அதை பார்த்தவுடன் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை மலர்கிறது. அந்த மகிழ்ச்சியை உணருங்கள். அந்த நிவாரணத்தை உணருங்கள். மனதில் சொல்லுகிறீர்கள், நன்றி, என் வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த காசோலையிலிருந்து ஒரு தங்க ஒளி வெளிவருகிறது. அந்த ஒளி உங்கள் இதயத்தை நிரப்புகிறது. அது பயத்தைக் கரைக்கிறது, கவலைகளைக் கரைக்கிறது, நம்பிக்கையை வளர்க்கிறது, அமைதியை உருவாக்குகிறது. இப்போது உங்களுக்குத் தேவையான வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் தேவைகள் நிறைவேறியுள்ளன. நீங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறீர்கள். அந்த வாழ்க்கையை மனக்கண்ணால் பாருங்கள். அதன் ஒவ்வொரு விவரத்தையும் உணருங்கள். உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தின் சிரிப்பை, உங்கள் மனதில் இருக்கும் அமைதியை மனதில் மெதுவாகச் சொல்லுங்கள். நான் வளமான வாழ்க்கையை வரவேற்கிறேன். எனக்குத் தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் வருகிறது. நான் பெறுவதற்கும் பகிர்வதற்கும் தகுதியானவன். நான் பெறுவதற்கும் பகிர்வதற்கும் தகுதியானவள். நன்றியுணர்வு அது உங்கள் முழு உடலையும் நிரப்புகிறது. அந்த ஒளியை உணருங்கள். மனதில் சொல்லுங்கள், என்னிடம் ஏற்கனவே இருப்பதற்கு நன்றி. வரப்போவதற்கும் நன்றி. என் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி. ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் கண்களை மெதுவாகத் திறக்கலாம். இன்று உங்கள் மேஜிக் செக்கை எழுதுங்கள். அந்த பணம் எதற்காக என்பதை தெளிவாக எழுதுங்கள். அது கிடைத்துவிட்டது போல 5 நிமிடங்கள் உணருங்கள். இன்று அந்த இலக்கை நோக்கி ஒரு சிறிய செயலைத் தொடங்குங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள். எனக்கு உண்மையாகத் தேவையானது என்ன? அந்தத் தொகை என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உருவாக்கும்? அந்த இலக்கை அடைய இன்று நான் செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல் என்ன? நான் ஏற்கனவே பெற்றிருக்கும் எந்த வளத்திற்கு இன்று நன்றி சொல்லலாம்? நண்பர்களே, மாயம் காகிதத்தில் இல்லை. மாயம் நம்பிக்கையுடன் செயல்படும் உங்கள் மனதில் இருக்கிறது. ஒரு காசோலை உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் அதை எழுதும்போது உருவாகும் நம்பிக்கை உங்கள் முடிவுகளை மாற்றும். உங்கள் செயல்களை மாற்றும். உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும். இன்று முதல் தினமும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி. வளம் என்னை நோக்கி வருகிறது. நான் நன்றியுடன் வாழ்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஹோம்வொர்க், மேஜிக் செக் எழுதுங்கள். தினமும் 5 நிமிடங்கள் அதை பார்த்து நன்றி சொல்லுங்கள். அந்த இலக்கை நோக்கி ஒரு செயலைத் தொடங்குங்கள். இன்று கிடைத்த ஒரு சிறிய ஆசீர்வாதத்தையும் குறிப்பேட்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 12 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 17 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.